பப்ளிக் பள்ளி. அறம் டே 6.0 அமேசிங் லேர்னர்ஸ். இன்கிரெடிபிள் இந்தியா. சீசன்ஸ் அண்ட் கலர்ஸ். வாழ்க்கை அழகானது. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். Ready. பொன்னுலகாலேரோ புவனமுழுதாலேரோ நன்னைய புள்ளினங்கால். இது திருவாய்மொழியில் வர நம்மாழ்வாரோட வரி. அர்த்தம் என்னன்னா, பறவைகளே இந்த உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கீங்க, சொர்க்கம் வர பறவை இருக்கீங்க அப்படிங்கிறார். இந்த மண்ணும் வானமும் முழுக்க பறவைகள் தான். பூமியில வாழ்ற மொத்த மனுஷங்களோட எடையை விட பறவைகளோட எடை கிட்டத்தட்ட 100 மடங்கு. தான் இந்தியாவில் செல்போன் அறிமுகமாயிருக்கு. அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து பறவைகளோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு.
பக்திராஜனுடைய ஆறா ரொம்ப பெருசு. அது ஒரு தனி மனுஷனோட ஆறா மட்டும் இல்ல, அழிந்து போன பறவைகளோட ஒட்டுமொத்த ஆறா. A giant ball of negative energy. அதை எதிர்த்து நிற்க நமக்கு ஒரு சூப்பர் பவர் வேணும், அசாதாரண இன்டெலிஜென்ஸ் வேணும், சாகாத ஒரு மனுஷன் வேணும். சிட்டி த ரோபோட். என்ன பாக்குற பக்ஷி? I am 60 reloaded version 2.0. குடுங்கடா அந்த குருவிய. Have a blast. பக்ஷராஜ் பண்ணது தப்பா இருந்தாலும் அவர் சொன்னதெல்லாம் உண்மை. மனுஷங்க இங்க இருக்கணும்னா பறவைகளும் இருக்கணும். ரேடியேஷனை கட்டுப்படுத்துங்க, நெட்வொர்க்குகளை குறைங்க, எந்த ஒரு டெக்னாலஜியும் இங்க உள்ள எந்த ஒரு உயிரினத்தையும் பாதிக்க கூடாதுன்னு ஒரு ரூல் கொண்டு வாங்க. இந்த பூமி நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இங்க இருக்கிற அத்தனை உயிரினங்களுக்கும் சொந்தம்னு எல்லாரும் உணரணும். பறவைங்க அழியாம பார்த்துக்கணும். அட்லீஸ்ட் வெயில் காலத்துல பறவைங்க குடிக்க கொஞ்சம் தண்ணியாவது வைங்க. அதுவே உங்க மனசை விசாலப்படுத்தும்.